வணக்கம் மக்களே, துபாய் டூரில் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் சவுக் தாங்க. லாஸ்ட்டாக சென்னை டு துபாய் வீடியோ மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தால் போய் மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கோல்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதில் மென்ஸ் எவ்வளோ, உமன்ஸ் எவ்வளோ, ப்ளஸ் டேக்ஸ் எவ்வளோ போடுவாங்க, மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ, கார்டு யூஸ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை கேஷ் யூஸ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டாக, இந்த கோல்ட் சோக் துபாயில் எங்கே இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கோல்ட் சோக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் கோல்ட் ரிங் இருக்குது. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 64 கிலோ, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 63.8 கிலோ 21 கேரட்டில் செஞ்சுருக்காங்க. ஒன்லி ஃபார் ஷோகேஸ் தாங்க. நீங்கள் கையில் இதை மாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டிக்குவீங்க. இந்த கோல்ட் சோக் துபாயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரா துபாய்ன்ற இடத்துல தாங்க இருக்குது. இங்கே தான் வேர்ல்ட்லேயே அதிகமாக கோல்டு பை பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 380 ரீட்டைலர் ஷாப் இருக்குது, ப்ளஸ் 3 கேட் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 22 கேரட் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா 22 கேரட்டில் காப்பர் மிக்ஸ் பண்ணதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். 24 கேரட்டில் ஈஸியாக வளைஞ்சிருங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு கடையாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் பிரேஸ்லெட் டைப்பும் இருக்குங்க. அடிஷ்னலாக செயின்ஸும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் செட்டாக இருக்குது, ப்ளஸ் க்ரௌன்ஸும் இருக்குது. நெக்லஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கோல்ட்லேயே ஹேண்ட்பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. பட் இதெல்லாம் போட்டுட்டு எப்படி நம்ம ரோட்டில் நடந்து போகிறது தான் தெரில. பட் இதெல்லாம் மேக்ஸிமம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் தான் போடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா வாட்சில் கொடுத்துருக்காங்க கோல்டுலேயே. நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவங்க பொண்ணு மேரேஜுக்கு கோல்ட்லேயே ட்ரெஸ் போட்ட மாதிரி உங்களுக்கும் வேணும்னா இங்கே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் நோ மேக்கிங் சார்ஜஸ் ஷாப்பாக நல்லா தேடி பார்த்து வாங்குங்க. நோ மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிவிட்டு ஆஃப்டர் அப்ளை பண்ணுற ஷாப்ஸும் இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க. சப்போஸ் மேக்கிங் சார்ஜ் 5 to 10% போட்டாலும் அதை பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டு தான் இருந்துச்சு. வேட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் தாங்க. இப்போது அது ஜிஎஸ்டியாக மாறி இருக்குது. ஆனால் துபாயில் இன்னமும் வேட்டுன்னு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 5% வேட் போடுவாங்க. இதில் 4% நீங்கள் ஏர்போர்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் எப்படி வாங்குறதுன்னு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். துபாயில் கோல்டு ரேட் நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 22 கேரட் 190.75 திரம்ஸ். இங்கே அதை ஏஇடின்னு சொல்லுவாங்க. ஏஇடினா அரப் எமிரேட்ஸ் திரம்ஸ்ங்க. 1 திரம் பார்த்தீங்கன்னா 22.12 காசுங்க. இதை நீங்கள் துபாய்க்கு போகணும்னு டிசைட் பண்ணும்போதே இந்தியாவில் இருக்க மணியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா அங்கே கமிஷன் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. சப்போஸ் ஏர்போர்ட்டில் அண்டு துபாயில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக வரும். இன்டர்நேஷ்னல் கார்டு யூஸ் பண்ணி கோல்டு வாங்குறதை விட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போகிற கேஷில் வாங்குறது பெஸ்ட். ஏன்னா கார்டு கேஷ் பார்த்தீங்கன்னா 2.5% போடுவாங்க. அதாவது 1,02,500 வரைக்கும் இந்தியன் ருப்பிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, மென்ஸ் வந்து 20 கிராம்ஸ், அதாவது 2.5 சவரம் வரைக்கும் வியரபிளாக எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ், அதாவது 5 சவரன் வரைக்கும் வியரபிளாக கொண்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் இதை விட அதிகமாக வாங்கிட்டு வரீங்கன்னா, நீங்கள் அப்ராடில் மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் 12.5% வரைக்கும் கஸ்டம் டேக்ஸ் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்னு கன்சிடர் பண்ணி 36% கஸ்டம் டேக்ஸாக போடுவாங்க. இந்த கடை தான் நோ மேக்கிங் சார்ஜில் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஷாப்புங்க. இங்கே ஒன்லி கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். என்னடா இல்லைம்மா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 0 மேக்கிங் சார்ஜஸ். இந்த கடைக்கு வரலாம் துபாய்க்கு. எல்லா தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்காது எந்த கடையிலையுமே. எல்லாருமே தமிழ் அண்ட் மலையாளம். ஆனால் எல்லாருமே மலையாளிஸ் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. மேக்கிங் சார்ஜ் ஒன்றுமே இல்லை. கார்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு வந்துருங்க. கேஷாக வாங்கினா தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கார்டில் பை பண்ணுறீங்கன்னா 2.5% வந்து டேக்ஸ் போடுறாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபர் 0 மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேக்ஸ் போட்டால் கூட
நீங்கள் அதை வந்து ஏர்போர்ட்டில் க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட் போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஆல்ரெடி எங்கள் டீம் மெம்பர் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டில் இங்கே தான் நீங்கள் 5%ல் 4% வேட்டை க்ளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்துலேயே கைடு இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதை வந்து எமிக்ரேஷன் தாண்டி இதே மாதிரி ஒரு ஸ்டால் இருக்கும், அதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 3 to 5 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த மணி வந்துடும். அடுத்த துபாய் டூர் வீடியோவில் டெசர்ட் சஃபாரியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.